வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை உங்கள் எப்படி இருக்கும்போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வர்றது வந்து பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் ஒரு நல்ல லாபத்திலும் நல்ல லாபங்களும் நல்ல சந்தோஷம் குதூகலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சுபமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் வரும். கொஞ்சம் கடன் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் சில நேரங்களில் தொழில் ரீதியான விஷயம் சின்ன டென்ஷனில் வந்து இடமா பேசுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வந்து 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய விஷயங்களுக்காக, வேலை விஷயமாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய அலைச்சல்கள், அதாவது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுமாதிரி கற்பனையிலே சில விஷயங்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அவர் வந்து ஆட்சி பலத்தோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அங்கேயே இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள். ஸோ வந்து ஒரு புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், அதாவது என்னென்னா 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் 9, 5ன்னும் போதே ஒரு திரிகோண அதிபதி திரிகோணத்தில் இருப்பதனால் நல்ல யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான குரு பரிவர்த்தனையில் 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ நல்ல ஒரு பிரயாணங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சுபமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 7, 8ஆம் அதிபதியான சனி அவர் வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சம்மந்தமான உறவுகளாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கலாம். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் இருந்தாலும் வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நடாது இப்படியும் இருக்கும், போயிடலாமாங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். யோசிங்க, கொஞ்சம் யோசித்து, ஏன்னா இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய திட்டங்கள் போடுவீங்க, அதுக்கான முயற்சிகள், அதுக்கான அலைச்சல்கள்லாம் ஜாஸ்தி இருக்கும். பட் ஃப்யூச்சரில் வந்து இப்போ போடுற ஒரு விதை கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல நிலபுலன்கள், அப்புறம் தேவையான காசு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ தொழில் உச்சமாக சூரியன் இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் வருது. தொழிலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்களில் முடிவெடுக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினா சந்திரன் வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள்லாம் நிறைய போவீங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய தோணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து பரிவர்த்தனை 9லே இருக்கும்போது வேலையில் திடீர் மாற்றங்கள், திடீர் ஒரு சேஞ்ச் வந்து அதனால் ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தாங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ண வரும்போது 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவுகளால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளக்சுவேஷனோ, என்னடா அது இப்படி இருக்கணுமா, போயிடலாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். யோசிங்க, எது உண்மைங்கிறத வந்து நீங்கள் யோசித்து பார்த்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக ராகு தேசாபுரம். ராகு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது வெளிநாட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து 3, 12ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும்.
ஸோ அதனால் அந்த அலைச்சல் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் மன உளைச்சல், அதுக்காக ஒரு பிரயத்தனம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எந்தவித ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலக்கணம் வந்து கேது தேசம், கேது வந்து 2ல் இருக்கும்போது வெடுக்கொடுக்குன்னு பேசுவீங்க. ஸோ அதனால் வந்து பேச்சில் கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோபப்பட்டு ஒரு எமோஷ்னல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலக்கணமாக இருந்து சுக்கிரன் தசாபத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-11ஆம் அதிபதி ஆட்சி பலத்தில் 11ல் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். புதிய வண்டி வாகனங்களோ வீடோ சொத்தோ இதை வாங்கலாங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. கடகலக்கணமாக வந்து சுக்கிர தசாபத்தி அங்கந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பெண்கள் மனைவி சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்தது வந்து தசாபத்தி பலன்கள். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து இப்போ வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் எடுப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் இருந்தாலும் அதனால் பெரிய லாபங்கள் வரும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஏன்னா புதன் வந்து பரிவர்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ 11ல் வரும், திடீர் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இருந்தாலும் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பரிவர்த்தனைங்கிறது வந்து இருக்கிற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாள் தான் இருக்கும். அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ஏதாச்சும் நம்பர் 2 தொழில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது. ஷார்ட் பீரியடில் ஒரு பணம் சம்பாதிக்கலாம்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஏன்னா அந்த பீரியட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்போது உள்ளே போய் மாட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு இடவிடமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது தாய் தந்தையார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல், டென்ஷன் இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் வேலை வைக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 5-8ஆம் அதிபதியான குரு, அது வந்து பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா 8லே வந்துடுது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற சூழ்நிலை. ஏன்னா வந்து 5 குழந்தைகளால் ஒரு உளைச்சல், என்ன டெசிஷன் எடுக்க முடியாதுங்கிற ஒரு இருக்கும். சில நேரங்கள் வந்து நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸில் சில விஷயங்கள் பண்ணிடுவோம். நான் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் அகலக்கால் வச்சிரும், அப்புறம் மாட்டிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது மேட்டர் ஆஃப் ஒரு 15-20 டேஸ் தான், ரொம்ப தூரம் இல்லை. அதனால் அந்த ஒரு 15 நாள் வந்து 20 நாள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 6-7ஆம் அதிபதியான சனி வந்து இப்போது 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும். வேலையில் வந்து யாராச்சும் வந்து நம்ம தோளில் கை போட்டு பேசுவாங்க, அப்புறம் அவனுங்களே முதுகில் குத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பரிவர்த்தனை அங்கேயே இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவுகளால் கொஞ்சம் மனக்காயங்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமான. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து நிறைய ஒரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரு மன உளைச்சலும் மனக்காயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோட சுக்கிரன் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுத்தாலும், நிறைய பிரயாணங்கள் கொடுத்தாலும் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி. சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தினோட சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்ச காரியத்தை கண்டிப்பாக வந்து வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்லான ஒரு மன உறுதியை கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்ம லக்னமாக வந்து சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4-9ஆம் அதிபதி, அவர் 8ல் இருக்கும்போது தாயார் மற்றும் தந்தை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஸோ அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதோ நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபத்தியந்தர்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்குங்க. 7 உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகளை கொடுத்துரும். ஸோ எதிராளி வந்து ரொம்ப பெருசாக நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு தயாராக இல்லை நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம யோசித்து தான் முடிவெடுக்கணும். எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் நம்ம சக்தி எவ்வளோ, நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறத வந்து யோசித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபதி. குரு வந்து 8இல் வந்து ஆட்சி பலமாக இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை வந்து புதன் குரு அங்கே போயிடுறதுனால சில நேரங்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்காக எடுக்கிற ஒரு ஸ்டெப்ஸு, ஒரு பணம் கொடுக்குறதுலையோ நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து லாங் ஸ்டெப் அபரீதமாக ஒரு பெரிய லாங் ஸ்டெப்போ பெரிய ரிஸ்க்கோ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6, 7ஆம் அதிபதி 8 வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து சிறப்பான லாபங்களையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பண வரவை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து ராசியிலே இருக்கும்போது அதுவும் சுயசாரத்தில் கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுவோம். சில பேர்ட்டு வந்து மனசில் பட்டதை அப்படியே ஓப்பனாக உடச்சி பேசுகிறனால கொஞ்சம் விரோதங்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கனிவாக பேசுகிறதை பழகிக்கங்க. மற்றபடி என்னங்க, அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய வெற்றியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 10இல் ஆட்சி பலமாக இருக்கிறது, அதான் அர்த்தம். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன்ஸ், நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 9ஆம் சுக்கிரன் 9லே ஆட்சி பலத்தோடு அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் செலவு பண்ணமான விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய் 7இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ பார்ட்னர்ஷிப்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு, அது வந்து ஆட்சி பலமாக குரு அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம் பரிவர்த்தனையில். ஸோ நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5, 6ஆம் அதிபதியான சனி 7இல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல சந்தோஷங்கள், வேலையிலும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் 7இல் இருக்கும்போது, அதுவும் ஒரு கூட்டமாக இருக்கும்போது மற்றவர்கள் நம்ம ஃபேமிலி லைஃப்பில் நுழைஞ்சு கும்மி அடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் குழப்புவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். வெளிநாட்டில் இருக்கணும், பண வரவுகளுக்கு எந்த குறைவும் இருக்காது. பட் தான் சின்ன ஒரு மன சஞ்சலங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்க உங்களுக்கு 10இல் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் அந்த புதன்றது கொடுத்துரும். 11ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்களும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இந்த இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபதி கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாஸஸ்கிட்டையும் பேசும்போதும் சரி, அப்பா கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கொஞ்சம் வந்து அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ மன உளைச்சல் வரும், அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பிரயாணங்களும் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 3, 8ஆம் அதிபதி 7 கணவன் மனைவிக்கு நடுவில் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து வேலை விஷயங்களில் நல்ல வெற்றிகளையும் ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் பண்ணணுங்கிற ஆர்வத்தையும் கண்டிப்பாக வரும். வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலைக்கு போகணும், பெரிய லெவலில் வரணுங்கிற விஷயங்களை கொடுக்கும். கடன் வாங்கினாலும் பெரிய கடனாக வாங்கணுங்கிற எண்ணங்களையும் கொடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து குரு தேசா புத்தியாதர்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனையில் 7 இருக்கிறதா அர்த்தம். அதனால் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள், புதிய பார்ட்னர்ஸ் அமைவதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து சனி தேசா புத்தியாதர்கள். குழந்தைகளால் நல்ல லாபம், சந்தோஷங்கள், வேலையிலையும் நல்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபத்தியம். புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபத்தியந்திரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா 12இல் இருக்காருங்க. ஸோ 12இல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகணும்,
அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். நைட்டு கொஞ்சம் தூங்காமல் இருப்பீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத குழப்பிக்காமல் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தியங்கள் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக ராஜா அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜாங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வர்றது வந்து குரு பகவான் தான் வர்றார். ஸோ அது குரு பகவானில் உள்ள ஒரு நல்ல விஷயமே என்னென்னா அவர் உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது, குரு உச்சமாகும்போது அவர் வந்து கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஒரு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உச்சத்தை கண்டிப்பாக குருன்றது வந்து கண்டிப்பாக தொடும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன மாதிரி விஷயம், டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கடகம்ங்கிறது வந்து கொஞ்சம் இடகடமான ஒரு வீடு தான், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் டெக்னாலஜியில் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து அந்த டைமில் வந்து ராகுல போகும்போது அந்த டெக்னாலஜி வைஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்மளை சாப்பிட்ருவாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கட்டும், எந்த கால் இல்லை ஒரு ஆப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, குருவை பொறுத்தவரை வந்து கடல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதனுடைய பார்வைகள் ரொம்ப மேஜரான விஷயங்களை பண்ணும். ஸோ மேஜரான விஷயங்கள் போது குருவின் பார்வை எங்கே போகும் அப்படின்னும்போது, உச்சமான குரு வந்து ஜூன் 6க்கு மேலே வந்து விருச்சிகத்தை பார்ப்பார். விருச்சிகத்தை பார்க்கும்போது சடன் வளர்ச்சி, அதாவது இதுவரை இருந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக கீழே இருந்தவங்க வந்து டக்குன்னு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க ஒரு திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு ரொம்ப டவுனாக இருந்த பகுதி திடீர்னு நல்ல ஒரு க்ரோத், புதிய திட்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய க்ரோத் வர்றதுக்கான விஷயங்களாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் பார்வை வந்து மகரத்துக்கு விழும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பேக் சைடு அதாவது நெசவாளிகள், அந்த துணி துவைப்பாங்க இல்லையா, லாண்ட்ரி சம்மந்தப்பட்டவர்கள், அந்த பகுதிகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் சூப்பராக வருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம் சோர்ஸஸை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி காலபுருஷன் 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் ஜூன் 6க்கு மேலே வந்து 9ஆம் மீனத்துக்கே விழுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜூன் 6 ஜூலைக்கு மேலே தான் வந்து இந்த வார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேனாதிபதி, ஸோ சேனாதிபதிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக வரும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சட்ட ரீதியான விஷயங்கள் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். போலீஸுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சம்மந்தமான மிளகாய், இந்த மாதிரி ஒரு காரசாரமான உணவு வகைகள்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள், ஸோ குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க, குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பட் குழந்தைகளுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூ மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, இந்த புத்தாண்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புத்தாண்டு தான். எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து சின்ன பாதிப்புகளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து சனியுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் அது 9ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து 8ஆம் அதிபதி என்பது ஒரு மன உளைச்சல் அதை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரும் தலைவர்கள், பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது பாப்புலாரிட்டியான ஒரு தலைவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, என்னை பொறுத்த குருமார்கள்ன்றது வந்து யாரை சொல்லுவோம்னா, ஒரு சங்கராச்சாரியார், பாபாஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், சித்தர்கள், இந்த வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் மணி ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும்.
குழந்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக தான். குழந்தைகள் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன மொபைல் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்து போகும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே தான். கோல்டு விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மடங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனான ஆண்டு தான். ஏன்னா குரு ராஜாவாக இருந்து அது கடகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிளாக் மார்க்கெட்டு, கொஞ்சம் அந்த ரவுடிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு பாதிப்பு அப்படி வந்து ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்சரிங் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். நிறைய கம்பெனிகள் வந்து வேறு கம்பெனிக்கு விற்றுட்டு போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நார்மல் பர்சனுக்கு எப்படி இருக்கும்? நார்மல் பர்சனுக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் வராது. எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டான டைமுக்கு கிடச்சிரும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சமான பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் திங்க் பண்ணி பெரிய லெவலில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து குருவுடைய விஷயங்கள் அந்த மாதிரி அது வெளிநாடு முதலீடெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். குரு பகவான் ஆட்சி பலத்தோட ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வணங்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, பெரியவர்கள், பெரிய மகான்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு சிறப்பான வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போடும். உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.